அனைவருக்கும் வணக்கம். ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல இன்னைக்கு எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது முழுக்க முழுக்க கணக்கின் அடிப்படையில் எடுக்கக்கூடியதுங்க. நாம மேக்ஸ் தான் மார்க்கெட்டு, கணக்கு அப்படி தான் அது இயங்குது அப்படிங்கிறத நம்பக்கூடிய ஆட்கள். அதனால அதை சார்ந்து நீங்க படிக்கணும்னாலும் படிக்கலாம், இல்லை நீங்க ஓனாவே ப்ராக்டிஸ் பண்ணாலும் பண்ணலாம். போயிட்டு பேட்டர்னு, ப்ரைஸ் ஆக்ஷனு, ஓப்பன் இதெல்லாம் உண்டுங்க, அதுவும் உண்டு, வேலிட் கண்டிப்பாக. ஆனால் அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ ஒரு ஸ்விங் அந்த மாதிரி இதுக்கு அது சூப்பராக பயன்படும். ஏன்னா அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட விலையை கிராஸ் பண்ணாதான் உங்களுடைய என்ட்ரிஸ் அப்படின்னு ஷோ பண்ணும், கரெக்டுங்களா? ஆனால் இது அப்படி கிடையாது. அந்த புள்ளியில தான் டிசிஷனே எடுக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணி வர்த்தகம் பண்ண முடியும். அப்போ அதற்கும் இதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. முதல்ல யாரு சொன்னாலும் இன்க்ளூடிங் யூடியூப்ல யார் எது சொன்னாலும் நம்ம பிளைண்டா ட்ரேடு நம்ம ஓனா பார்க்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அந்த வேலையை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு தானே அந்த வேலையை நம்ம செய்கிறோம். அது போல தான் நீங்களும் இதை முழுமையாக புரிந்து கொண்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ண பாருங்க. எது எடுத்தோம், பணத்தை போட்டோம், உடனே நாளைக்கே புட்டை வாங்கணும், காலை வாங்கணும் அப்படி கிடையாதுங்க. மார்க்கெட் அவ்வளோ அழகாக சொல்லி தருங்க. அப்படியே அது சுவாரஸ்யமாக இருக்குங்க, அவ்வளோ சுவாரஸ்யம் இருக்கும். சரி, நம்ம இதுக்கு போவோம். இன்னைக்கு லெவல்ஸ்க்கு போவோம். இன்னைக்கு தேர்ஸ்டே, நிப்டி எக்ஸ்பைரியும் கூட. இன்னைக்கு உடனே நம்ம ஸ்டூடெண்ட்லாம் என்ன பண்ணுவீங்க, எக்ஸ்பைரியில் 0 to Euro கால் பண்ணுவீங்க. 0 to Euro கால் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த ரூல் மஸ்ட்டு. முதல்ல நான் சொல்லி கொடுக்குறதோட சரிங்க, இந்த 0 to Euro கால்லாம் நான் பண்ண மாட்டேன். ஏன்னா ஒரு தொழில் இருக்கும் பொழுது 0 ஆகுன்னு தெரிஞ்சு ஒரு தொழில் யாரும் செய்ய மாட்டாங்க. வெற்றி அடையணும் தான் அந்த தொழிலை செய்வாங்க, புரிதுங்களா? ஆனா என்னுடைய சேஃப் என்ட்ரியும், நம்ம சேஃப் என்ட்ரி சொல்லி கொடுப்போம் இல்லையா, அதுவும் 0 to Euro கால்லேயே மேட்ச் ஆச்சுன்னா அந்த என்ட்ரி நான் கண்டிப்பாக எடுப்பேன். ஓகேங்களா? என்னுடைய ட்ரேடிங் அந்த மாதிரி டைம்ல 0 to Euro கால் கிடைச்சுன்னா எடுப்பேன். போன வாரம்னு நினைக்கிறேன், போன வாரமும் மேபி அதுக்கு முன்ன வாரம் கிடைச்சது. அதில் அப்போ நான் எடுத்திருந்தேன், அதை சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி கிடைக்கும் போது தான் எடுப்பேன், தவிர மற்ற நாட்டில். ஆனால் 0 to Euro கால் ரூல் என்னங்க, டைமிங் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், அது இன்ஸ்டண்டா அந்த டைமிங் இதாகும் பொழுது என்ன ஆகும், அதெல்லாம் ரூலை மறந்துடாதீங்க தயவு செய்து. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு 23,300 புட்டு 68 ரூபாய்க்கு கீழே இருந்தா நிஃப்டி ஏறுவதற்கு ட்ரை பண்ணும். 68 ரூபாய்க்கு மேல இருந்தா நிஃப்டி இறங்குவதற்கு ட்ரை பண்ணும். நான் இங்க என்ன சொல்றேன், நிஃப்டி ஏறும் இறங்குன்னு சொல்றேன். ஒரு லைனை போட்டு ஒரு விலையை சொல்லி இந்த பிரைஸ் கீழே இருந்தா மார்க்கெட்டு மேலே ஏறும், மேலே இருந்தா மார்க்கெட்டு கீழே இறங்கும்னு சொல்றேன். அப்போ இந்த பிரைஸ் என்னடா இது மார்க்கெட்டினுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்காம இதை கொடுத்து சொல்றாரு அப்படிங்கிற ஒரு சிந்தனையே முதல்ல உங்ககிட்ட வரணும். அது சிந்திச்சிங்கன்னாவே நிறைய விஷயங்களை தேடுதல் அதை சார்ந்து படிப்பீங்க. இதுக்கு மேலதான் இருக்கா கீழே தான் இருக்குன்னா இதை ஒரு லைனை போட்டு அப்படி கிடையாதுங்க. அதுல உண்மையாவே மேலதான் இருக்காங்களா கீழே தான் இருக்காங்களான்னு கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் அதுக்கும் மேக்ஸ் கால்குலேஷன்ஸ், மேத்தமெட்டிக்கலி. ஏன்னா ஃபால்ஸா நம்மளை ட்ராப் பண்ணி ஏமாத்துவாங்க. ஃபால்ஸ் பிரேக் அவுட், சும்மாவே ஃபால்ஸை மேல நின்றுகிட்டே இருக்கும், அப்படியே கீழே விடும். சும்மா கீழே ஃபால்ஸா நின்றுகிட்டு இருக்கும், அப்படியே தூக்கிடுவாங்க. அப்போ அதெல்லாம் ஏன் நடக்குது என்ன அப்படிங்கிறது தெரியும். அதுக்கு மட்டுமல்ல, நம்ம இப்ப புதுசா ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேட்டர் இது நம்ம கிரியேட் பண்ணி லைவ்ல அந்த வேல்யூவை கால்குலேட் பண்ணி கொடுக்கும். அந்த வேல்யூ எப்படி நடந்துகிட்டு இருக்குன்றதும் நம்ம வாங்கினவங்க, ட்ரையல் வாங்கினவங்களும் சரி, பர்ச்சேஸ் பண்ணவங்களும் எப்படி இருக்குன்னு பாருங்க. வீடியோ இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும். அந்த வீடியோஸ் குரூப்ல போட்டிருக்கேன், ப்ராட்காஸ்ட் சேனல்ல. எப்படி இருக்குன்னா இந்த வீடியோட ரூல் எல்லாமே இருக்கு பாருங்க, செக் பண்ணிக்கோங்க. முன்னாடி இருக்கக்கூடிய வேல்யூஸையும் எடுக்கலாம் லைவ்ல வரவில்லை என்றால் அப்படிங்கிறதெல்லாம் அதில் சொல்லியிருக்கேன். இன்ட்ராடேக்கு இன்னும் 5 மினிட்ஸில் லோ வச்சுன்னு நீங்கள் செக் பண்ணி நிறைய விஷயங்களை பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.